which is யூடியூப் ஷார்ட் சீரிஸோட எபிசோட் 84க்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் A to Z கம்ப்ளீட் டிப்ஸு டுட்டோரியல்ஸு ட்ரிக்ஸு எல்லாத்தையும் ஒரு 100 நாள் எபிசோட்ஸாக 100 days 100 வீடியோஸ், அதாவது 100 எபிசோட்ஸாக நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி 84வது எபிசோடுக்கு நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா யூடியூப் ஷார்ட் சீரிஸ்ன்னு போட்டு அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இந்த சீரிஸ் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே கண்டினியூவாக பாருங்கள். அதாவது எபிசோட் 1லேருந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக புரியும். ஏன்னா எந்தெந்த விஷயத்தை எப்படி ஆர்டராக கொடுக்கணும் நான் ஒரு பிளான் பண்ணி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு வீடியோஸாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோடில் இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி உங்கள் சேனலை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு இந்த எபிசோட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போது ஒரு இமெயில் ஐடியை வச்சுட்டு எத்தனை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 3, 4 எத்தனை சேனல்ஸ் வேணாலும் நம்மளால் ஆரம்பிக்க முடியும் ஜஸ்ட் வித் ஒன் இமெயில் ஐடி. ஓகேங்களா? அதே மாதிரியே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட எத்தனை சேனல்ஸ் வேணாலும் நம்மளால் லிங்க் பண்ண முடியும். ஒரு நபருக்கு ஒரே ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும். அதாவது ஒரு அட்ரஸில் இருக்கிற ஒரு பேருக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும். இதுதான் வந்து யூடியூபோட ரூல்ஸு. யூடியூப் ரூல்ஸ் அப்படிங்கிறத விட அந்த கூகுள் ஆட்சன்ஸோட ரூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அஃபிஷியல் ரூல்ஸை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த 420 வேலை 4G வேலையை பற்றிலாம் நான் பேசலை. ஸோ அந்த லைனுக்கே நம்ம போக வேணாம். அஃபிஷியல் ரூல்ஸ் வந்துட்டு இதுதான். ஒரு அட்ரஸில் இருக்கிற ஒரு நபருக்கு ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தான் வச்சுக்க முடியும். பட் அந்த நபர் 10-15 சேனல் கூட வச்சுக்கலாம். அந்த 10 சேனலையும் அந்த ஒரு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் கூட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எபிசோடு எதுக்கு அப்படின்னா நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதாவது ஒரே ஒரு இமெயில் ஐடியை வச்சுக்கிட்டு அதிலே 2-3 சேனல்ஸை க்ரியேட் பண்ணிடுறீங்க. இன்னும் சில பேர் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் என்ன இமெயில் ஐடியில் வச்சுருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியிலே சேனலையும் வச்சுக்கிறீங்க. ஸோ எல்லாமே ஒரே இமெயில் ஐடியிலே வந்துட்டு வந்துடுது. இப்படி வச்சுக்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது நடக்கக்கூடாது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு இமெயில் ஐடியில் 4 சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்க. சூப்பராக வீடியோஸ் போட்டுட்டு 4 சேனலுமே வேறு லெவலுக்கு க்ரோ பண்ணி வச்சுட்ருக்கீங்க. ஒரு ஹேக்கர் வரான். நம்ம உழைப்பை திருடுறதுனே ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கூட்டத்துலேருந்து ஒருத்தன் வந்துட்டு உங்களோட அந்த இமெயில் ஐடியை அவன் ஹேக் பண்ணிட்டான்னா 4 சேனலுமே காலி. ஏன்னா 4 சேனலுமே ஒரே இமெயில் ஐடியில் தான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 சேனலுக்கு 4 டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிஸ் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, உங்களோட சேனலோட இமெயில் ஐடி அண்ட் ஆட்சன்ஸ் அக்கௌண்டோட இமெயில் ஐடி ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அப்பயும் அதே சிக்கல் தான். உங்கள் சேனல் இமெயில் ஐடியை ஹேக் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டும் வந்துட்டு அவங்களுக்கு போயிடும். ரொம்ப வசதியாக போயிடும். அவங்களுக்கு வந்து உங்கள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை திருடி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதில் லிங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு. உங்கள் வீடியோஸ்க்கு வர வியூஸ் மூலயமா வர ரெவன்யூ டேரெக்டாக அவங்களுக்கு போயிடும். ஸோ இவ்வளோ சிக்கல்கள் வந்துட்டு இதில் இருக்குது. இதுக்கு பெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இமெயில் ஐடியில் ஒரே ஒரு சேனலை மட்டும் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே சேனல் எந்த இமெயில் ஐடியில் வச்சுருக்கீங்களோ அதே இமெயில் ஐடியில் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தனியாக ஒரு இமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எவ்ரி சேனல்ஸ் அண்ட் எவ்ரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இமெயில் ஐடியை மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. ஓகேங்களா? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ எப்படி 2 சேனல் ஆரம்பிக்கிறது ஒரே இமெயில் ஐடியிலலாம் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பண்ணாதீங்க. ஸோ அதனால் அதை பற்றின வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. ஓகேங்களா? அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் அதை பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இது இப்போ இல்லாட்டினாலும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் திருட்டு பசங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஹேக்கர்ஸ்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அந்த நல்ல உள்ளங்கள், ஹேக்கர்ஸ் நல்ல உள்ளங்கள்லாம் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அடுத்தவங்க உழைப்பை திருடாதீங்கடா. உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதில் 4 காசை சம்பாரித்து வாழுங்க. அடுத்தவங்க உழைப்பை திருடாதீங்க தயவு செஞ்சு. மை கைண்ட் ரெக்வஸ்ட். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட கொண்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களோட கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் பாபா. பை. யாராவது ஒருத்தர் வந்துட்டு உங்க என்னம்மா கதவு சார் பொட்டிங்க நறுக்குன்னு வந்தீங்க வேறு டார்ச்சர் எல்லா சைடும் நம்ம டார்ச்சர் பண்ணுறோம்.